இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம், கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கர்த்தர் நல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன் பெறலாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமதே, நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்பதற்காக தாகத்தோடு காத்திருக்கிற எனக்கு அன்பான பிள்ளைகளை, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் எல்லாரும் ஒரு அருமையான பாடலை பாடலாமா? அங்கிள் தினகரன் பாடிய அருமையான ஒரு பாடல், அப்படியே உள்ளத்தை உருக்கி பாடுகிற ஒரு பாடல். நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்படியே மனதுருக்கத்தோடு இந்த அருமையான பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். பேசத் தொடங்கினாலோ பேச்செல்லாம் பேரின்பம் சொட்டுதம்மா, பார்க்கத் தொடங்கினாலோ பார்வையெல்லாம் பாவியின் மேலே அம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா, ஆசினி இல்லவர் போல் எவரையும் கண்டதில்லை அம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா, பேசத் தொடங்கினாலோ பேச்செல்லாம் பேரின்பம் சொட்டுதம்மா, பேசத் தொடங்கினாலோ பேச்செல்லாம் பேரின்பம் சொட்டுதம்மா, பார்க்கத் தொடங்கினாலோ பார்வையெல்லாம் பாவியின் மேலே அம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா, இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா, காசினி இல்லவர் போல் எவரையும் கண்டதில்லை அம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா, குஷ்டரோகி அவனை கையினால் பூசாமல் தொட்டாரம்மா, கஷ்டப்படுவோரை கண்டதும் கண்ணீர் வடித்தாரம்மா, இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா, இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா, ஆசினி இல்லவர் போல் எவரையும் கண்டதில்லை அம்மா, இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா, சிலுவை மீதினிலே இரத்தத்தை சிந்தி மரித்தாரம்மா, உலகை மீட்டிடவே ஆண்டவர் அன்புடன் மாண்டாரம்மா, இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா, கல்லறை விட்டெழுந்தே உலகினில் காட்சியளித்தாரம்மா,
எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, கர்த்தருடைய பிரசன்னம் அப்படியே நம்மை மூடிக்கொண்டிருப்பதனால நம் மறுபடியுமாய் இதே பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கர்த்தர் நல்லவர். குஷ்டரோகி அவனை கையினால் கூசாமல் தொட்டாரம்மா. கஷ்டப்படுவோரை கண்டதும் கண்ணீர் வடித்தாரம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. ஆசினி இல்லவர் போல் எவரையும் கண்டதில்லை அம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. பேசத் தொடங்கினாலோ பேச்செல்லாம் பேரின்பம் சொட்டுதம்மா. பார்க்கத் தொடங்கினாலோ பார்வையெல்லாம் ஆவியின் மேலே அம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. சிலுவை மீதினிலே இரத்தத்தை சிந்தி மரித்தாரம்மா. உலகை மீட்டிடவே ஆண்டவர் அன்புடன் மாண்டாரம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. கல்லறை விட்டெழுந்தே உலகினில் காட்சியளித்தாரம்மா. வல்ல சுத்தாவினை தரவே வானில் எழுந்தாரம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. காசினி இல்லவர் போல் எவரையும் கண்டதில்லை அம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிரசனம் அவருடைய வல்லமை உணர்ந்தவர்களாய் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரை நோக்கி கண்களை ஏறெடுத்து ஒரு சின்ன ஜெபத்தை நாம் ஏறெடுக்கலாமா? இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க தகப்பன். அப்பா உமக்கு கொடானோடி சோத்திரம். ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கருத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. என்னால் ஒன்றும் கூடாது, அப்பிரோஜனமான அடிமையப்பா, கடமை மாத்திரம் செய்கிறேனப்பா. முதக்கரங்களில் மத மகளை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துங்க ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, அன்னை தெரசா அருமையான தேவனுடைய மகள். அவர்களை குறித்து உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். மதர் தெரசாவிடம் ஒரு பத்திரிகை நிருபர் வந்து கேட்கிறார், ஒரு குஷ்டரோகிக்கு எப்படி சேவை செய்கிறீர்கள்? அவர் ஒரு குஷ்டரோகி என்று தெரிந்த பிறகும் அவரை தொட்டு, அவரை கழுவி, அவரை சுத்தப்படுத்தி,
அவருடைய புண்களுக்கு மருந்து போட்டு அந்த காயத்தை ஆற்றும்படி சுகப்படுத்துகிறீர்கள். எப்படி உங்களால் கொஞ்சம் கூட அருவருப்பு படாமல் இவற்றையெல்லாம் செய்ய முடிகிறது என்று இதற்கு அன்னை தெரசா அருமையான ஒரு பதிலை சொல்கிறார்கள். மகனே, நீங்கள் கேள்விப்பட்டதில்லையா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்று? மத்தேயு 25வது அதிகாரம் 35லிருந்து 40வது வசனங்கள் வரை நாம் எல்லாரும் வேதத்தை திறந்து அன்னை தெரசா அந்த பியூஸ் ரிப்போர்ட்டரிடம் சொன்ன அந்த வேத வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? மத்தேயு 25வது அதிகாரம் 35லிருந்து 40வது வசனம் வரைக்கும். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருந்தவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். அமீன். நாம் எல்லாரும் சேர்ந்து மறுபடியுமாய் பெரிய வேத வசனங்களாய் இருந்தாலும் கூட நாம் எல்லாரும் இந்த அருமையான வேத வசனங்களை திரும்ப வாசிக்கலாமா? மத்தேயு 25வது அதிகாரம் 35லிருந்து 40வது வசனம் வரைக்கும். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருந்தவராகவும் கண்டு இடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் அழகாய் தெளிவாய் சொல்கிறார். எந்த ஒரு ஏழை மனிதன் பசியா இருக்கிறானோ அவனுக்கு போஜனம் கொடுக்கும் பொழுது, அவன் தாகமாயிருக்கும் பொழுது அவனுக்கு தண்ணீர் கொடுக்கும் பொழுது, அவன் ஒன்றுமில்லாத வெறுமையான நிலையில் எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது அவனை தன்னுடைய வீட்டில் சேர்த்து கொண்டு அவனுக்கு வஸ்திரங்களை கொடுத்து அவனை உபசரிக்கிறானோ அவனை எனக்கு பிரியமானவன் என்று. அது மாத்திரமல்ல, வியாதியாய் இருக்கும் பொழுது அன்பாய் விசாரித்து அந்த வியாதியஸ்தர்களை தொட்டு சொஸ்தப்படுத்தி மருந்துகளை தடவி அந்த காயங்களை ஆற்றுகிறவர் எவரோ அவர்கள் எனக்கு பிரியமானவர்கள் என்று. சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு விசாரிப்பாரற்றவர்களாய் இருக்கிறவர்களை அந்த சிறைச்சாலையில் சென்று சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி வேதத்தில் இருந்து வசனங்களை சொல்லி போதிக்கும் பொழுது அங்கேயும் கூட நீங்கள் என்னை பார்க்க வந்தீர்கள் என்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நீதிமான்கள் அவரை பார்த்து கேட்கிறார்கள், எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம் என்று? எப்பொழுது உமக்கு வஸ்திரங்களை கொடுத்து உம்மை ஆதரித்தோம் என்று? எப்பொழுது உம்மை நோயாளியாய் பிணியாளியாய் கண்டு உம்மை சொஸ்தப்படுத்தினோம்? எப்பொழுது உம்மை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவராய் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்று நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரம் சொல்வார்கள். அதற்கு இயேசு மகாராஜா என்ன சொல்வாராம்? மிகவும் எளியவர்களாகிய எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களாகிய என் சகோதரர். யாரு கர்த்தருடைய சகோதரராம்? யார் இயேசு மகாராஜாவுக்கு சகோதரராம்? எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஏழை எளிய ஜனங்கள்,
ஒன்றுமில்லாத வெறுமையான நிலையில் இருப்பவர்கள், வியாதியஸ்தர்கள், இவர்கள்தான் கர்த்தருடைய சகோதரராம். இப்படிப்பட்ட அப்பாவி ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தாலும், எந்த உதவி செய்தாலும், அதை பரத்திலிருந்து நான் கண்ணோக்கி பார்த்து அதை எனக்கே செய்த உதவியாய் ஏற்றுக்கொள்வேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று மனதுருக்கத்தோடு நம் இயேசு மகாராஜா நம்மை பார்த்து சொல்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, எவ்வளவு மனதுருக்கம், எவ்வளவு அன்பு பார்த்தீர்களா? இந்த உலகத்தில் எந்த ஒரு ஏழை மனிதனும், எந்த ஒரு மனிதனும் யாராலும் புறக்கணிக்கப்படக்கூடாது என்பதுதான் நம் இயேசு மகாராஜாவின் எண்ணம். அவ்வளவு மனதுருக்கமுள்ள தேவன், அவ்வளவு அன்புள்ள தேவன் அவர். அதனால்தான் அன்னை தெரசா அருமையான ஒரு பதிலை சொல்கிறார்கள். மகனே, நீங்கள் கேள்விப்பட்டதில்லையா? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்று? நான் ஒரு குஷ்டரோகிக்கு சேவை செய்யவில்லை, அந்த குஷ்டரோகிக்குள் இருந்து என்னை நடத்துகிற என் எஜமானனுக்கு சேவை செய்கிறேன் என்று. என் எஜமானன் செய்ததற்கு முன்பாக இவையெல்லாம் பெரிதல்ல. அவர் சிலுவையில் எனக்காக தன் ஜீவனையே கொடுத்தார். அவருக்கு முன் என் சேவை ஒன்றும் பெரிதல்ல. அவருடைய அன்பு ஆழம், அகலம், உயரம், நீளம் இல்லாத அன்பு. எனக்காக சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்த ஏசப்பாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் மதர் தெரசாவுடைய கருணை உள்ளம். குஷ்டரோகியாயிருந்தாலும் அந்த குஷ்டரோகிக்கு இருக்க இடத்தை கொடுத்து, உண்ண உணவு கொடுத்து, அவருடைய புண்களை எல்லாம், காயங்களை எல்லாம் தன் கையாலேயே கழுவி சுத்தப்படுத்தி, மருந்துகளை தடவி ஆற்றி தேற்றுகிற அன்புள்ளம் கொண்ட ஒரு தாயார். இத்தனைக்கும் அவர்கள் ஃபாரின்ல இருந்து வந்தவர்கள், இந்திய தேசத்திலே வந்து சேவை செய்ய வந்தவர்கள். கல்கத்தாவில் வந்து அவர்கள் கையில் ஒன்றுமில்லாமல் பெருமையாய் வந்து மற்றவர்களிடம் யாசித்து அவர்கள் கொடுக்கிற பணத்தை வாங்கி குஷ்டரோகிகளுக்கு, தெருவிலே வீதியிலே எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட தள்ளப்பட்டவர்களுக்கு சேவை செய்தவர்கள். எவ்வளோ அருமையான தாயார் அல்லவா? அவர்கள்தான் சொல்கிறார்கள், இயேசு மகாராஜாவுக்கு சேவை செய்கிறேன் என்று. அவருடைய அன்புக்கு முன் இது ஒன்றும் பெரிதல்ல என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, உன் மாதிரியாய் வாழ்ந்த அன்னை தெரசாவை பார்த்து நீங்கள் உங்கள் துர்க்குணங்களை விட்டு மனம் திரும்புவீர்களா? குஷ்டரோகிகளை, தோல்வியாதி உள்ளவர்களை புறக்கணிக்காமல் அவர்களை நேசித்து அவர்களிடம் அன்பு செலுத்துவீர்களா? குஷ்டரோகிகள், தோல்வியாதி உள்ளவர்கள் எல்லாம் அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாய் இந்த வியாதி வந்தது என்று சொல்லி அவர்கள் காதுகள் கேட்க வீணான வார்த்தைகளை சொல்லாமல், அவர்களும் நீதிமான்கள் தான், ஆனாலும் கூட இந்த பாதையை அவர்கள் கடந்து வருவது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது என்று அறிந்து அவர்களை நேசிப்பீர்களா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஏசப்பாவின் அன்புக்கு முன்பாக ஈடு இணை ஒன்றுமே இல்லை. நமக்கு முன்மாதிரியாய் இருக்கிற மதர் தெரசாவை போல நீங்களும் கூட சேவை செய்வீர்களா? நோயாளிகளுக்கு, வறியவர்களுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, ஏழை எளியவர்களுக்கு. அப்ப இயேசு மகாராஜா உங்களை பார்த்து சொல்வார், நீங்கள் என் சகோதரர்கள் என்று, நீங்கள் என் பிள்ளைகள் என்று. ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அன்றும் இன்றும் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் உள்ள அநேக சிஸ்டர்ஸ் அப்படித்தான் சேவை செய்கிறார்கள். மதர் தெரசாவை போல அநேக கருணை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள் திறக்கப்பட்டிருக்கலாம். ஆனாலும் கூட ரோமன் கத்தோலிக்க சிஸ்டர்ஸை போல யாராலும் சேவை செய்ய முடியாது. அவர்கள் மனதுருக்கத்தோடு சேவை செய்வார்கள். இது ஒன்றும் லேசான காரியம் அல்ல. தேவ அன்பு அவர்களிடமிருந்து பொங்கி பிரவாகிக்கிறது. இந்த தேவ பிள்ளைகளை பார்த்துதான் இயேசு மகாராஜா சொல்கிறார், மத்தேயு 25வது அதிகாரம் 40வது வசனத்தின்படி, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். அது மாத்திரமல்ல, அதே மத்தேயு 25வது அதிகாரம் 34வது வசனத்தின்படி, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் என்று. ஆமென், அல்லேலூயா. இயேசு மகாராஜாவும் கூட
எல்லாருக்கும் முன்மாதிரியாய் வாழ்ந்து காட்டினார். அவ்வளவு வல்லமையுள்ள தேவன். மார்க்கு 1வது அதிகாரம் 40, 41, 42வது வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால் தெரியும். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்னவுடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அவன் சுத்தமானான். ஆமென், அல்லேலூயா. மறுபடியுமாய் மார்க்கு 1வது அதிகாரம் 40 42வது வசனம் வரைக்கும் வேதத்தை திறந்து நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அவன் சுத்தமானான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, குஷ்டரோகி ஒருவன் இயேசு மகாராஜாவிடம் வருகிறான். அவர் முன்பாக அவன் தன்னை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு, என்னை சொஸ்தப்படுத்த உமக்கு சித்தமானால் கூடும் என்று வேண்டிக் கொண்டான். உடனே ஏசப்பா என்ன செய்கிறார்? ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார். அவனை தொட்டு அவன் காயங்களை கழுவி மருந்திடவில்லை. ஒரே ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். உடனே சுகம் கிடைத்தது. எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாக, அவ்வளவுதான். எனக்கன்பான தேவ ஜனமே, அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் புறப்பட்ட உடனேயே அந்த குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அவன் சுத்தமானான். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அவ்வளவு வல்லமையுள்ள தேவன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த ஜீவனுள்ள தேவன் காட்டுகிற பாதையில் நீங்களும் நடந்து அவரிடமிருந்து ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வீர்களா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, முதியோர் இல்லங்களுக்கு சென்று பார்த்தால் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் சிரித்த முகத்தோடு புண்களை கழுவி வயதான முதியவர்களை, படுக்கையிலே வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறவர்களை, தாங்கள் பெறாத பிள்ளைகளைப் போல கவனிக்கிற சிஸ்டர்ஸ்க்கு முன்பாக பெற்றோர்களை முதியோர் இல்லங்களில் சேர்க்கிற பிள்ளைகள் எம்மாத்திரம் தாயின் கற்பத்தில் உருவான நாள் முதல் வாலிப பிராயம் கடந்து பெரியவர்கள் ஆகும் வரைக்கும் பத்திரமாய் பாதுகாத்து கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் அவர்களை வளர்த்த பெற்றோர்களை பிள்ளைகள் புறக்கணிக்கும் பொழுது கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வரும். நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தர் அவர்களை கைவிடுவார். அதனால் எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, குஷ்டரோகிகளை ஒரு காலம் புறம்பே தள்ளாதீர்கள். நீங்கள் குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட, வேற எந்த சரீர பிரகாரமான தோல் வியாதியினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட, மனம் கலங்கி ஐயோ நான் செய்த பாவத்தினால் இந்த வியாதி என்னை மேற்கொண்டது என்று சொல்லி வேதனைப்படாதிருங்கள். கர்த்தர் ஒருவேளை ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வதற்காக இந்த பாதையை கடந்து வர வைத்திருக்கலாம். உங்கள் மூலமாய் அநேகர் ரட்சிக்கப்பட, இந்த வியாதி உங்களை விட்டு நீங்குவதன் மூலமாய், அந்த அற்புதத்தை நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் செய்வதன் மூலமாய் அநேகர் அந்த அற்புதத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக உங்கள் வாழ்க்கையில் இந்த பாடுகளை அனுமதித்திருக்கலாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தால், சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமானுக்கும் கூட ஒரு அற்புதம் நடந்தது. அவன் கர்த்தருடைய அன்பை அறிந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக, அவன் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய அன்பை அறியாதிருந்தான். அவன் சீரிய ராஜாவுக்கு பிரியமான ஒரு படைத்தலைவனாயிருந்தான். நற்குணங்கள் நிறைந்தவனாயிருந்தான். அதனால் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். எவ்வளவு பெரிய படைத்தலைவனாய் இருந்தாலும் கூட அவன் ஒரு குஷ்டரோகியாயிருந்தான். அவனுடைய குஷ்டரோகத்தை சுஸ்தப்படுத்த எந்த மருத்துவராலும் முடியவில்லை. இஸ்ரேல் தேசத்திலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு வந்த ஒரு சிறுப்பெண்
அந்த நாகமானுக்கு வேலைக்காரியாயிருந்தாள். அவள் சொல்கிறாள், சமாரியா தேசத்தில் உள்ள எலிசா தீர்க்கதரிசியிடம் போனால் அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்று சொல்லி உடனே அவன் என்ன செய்கிறான்? அந்த நாகமான் எலிசாவை தேடி வருகிறான். எலிசாவை தேடி வந்தவுடன் எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, யோர்தான் நதியிலே போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்கிறான். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 10வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால் எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமானுக்கு கடும் கோபம் வருகிறது. அவன் என்ன சொல்கிறான்? கர்த்தருடைய நாமத்தை சொல்லி குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்ட இடத்தை கையினால் தொட்டு தடவி அந்த நோயை தன்னிடமிருந்து நீக்கிவிடுவான் என்று அவன் எண்ணியிருந்தான். ஆனால் யோர்தான் நதியிலே போய் ஸ்நானம் பண்ணி சுத்தமாக வேண்டும் என்று எலிசா தீர்க்கதரிசி சொன்ன வேளையிலே அவனுக்கு அது மிகுந்த உக்கிரத்தை கொண்டு வந்தது. ஆனாலும் கூட அவன் ஊழியக்காரர் அவனை பார்த்து சொல்கிறார்கள், அவர் வேறு எந்த காரியத்தையும் செய்ய சொல்லவில்லையே, யோர்தான் நதியிலே போய் 7 தரம் மூழ்க வேண்டும் என்றுதானே சொல்கிறார், இது அற்பமான காரியம்தானே என்று அவனுடைய ஊழியக்காரர் சொல்கிறார்கள். அதை கேட்டு அவன் என்ன செய்கிறான்? யோர்தான் நதியிலே போய் 7 தரம் மூழ்கி எழுந்திருக்கிறான். 7ஆம் தரம் அவன் முழுகின போது அவனுடைய மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 14வது வசனத்திலே தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 14வது வசனம். தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இங்கேயும் கூட நாகமான் கர்த்தரை அறியாத ஒரு மனிதன். அவனுக்கு குஷ்டரோகம் வந்தது. எதனால் வந்தது? அவன் கர்த்தருடைய அன்பை அறிந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக கர்த்தரை அறியாதவனாய் இருந்ததினால அவன் உக்கிர கோபம் கொள்கிறான் எலிசாவின் வார்த்தைகளை கேட்டு. ஆனாலும் கூட எலிசா தீர்க்கதரிசியின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவன் நடந்த பொழுது அவனுடைய மாம்சத்தை நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல சொஸ்தமாக்கினார். அதை அறிந்தவுடன் அவன் என்ன செய்கிறான்? அவன் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறான். இந்த நாகமான் சொல்கிறான், 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்திலே, எந்த நாகமான் எலிசா தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் பேசினானோ அதே நாகமான் தான் ஆரோக்கியம் அடைந்தவுடன் அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் என்று சொல்கிறான். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நாகமான் என்ன சொல்கிறான்? அவனுடைய சேனையோட எலிசா தீர்க்கதரிசியிடம் திரும்பி வந்து எலிசாவின் முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் என்று சொல்கிறான். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இதுதான் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய அன்பு. கர்த்தரை அறியாத ஒரு மனிதன் இந்த பூமியிலே கர்த்தரை தவிர வேறே தேவன் இல்லை என்று சொல்லி அறிக்கையிடும்படி அவனுக்கு ஒரு சுகத்தை கட்டளையிடுவதற்காக கர்த்தர் குஷ்டரோகத்தை அவன் வாழ்க்கையில் அனுமதித்திருந்தார். கர்த்தருடைய நாமம் அதனால் மகிமைப்பட்டதோடு மாத்திரமல்ல, நாகமானும் அவனுடைய சேர்ந்த அவனுடைய கூட்டத்தார் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறினார்கள். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நோயின் தாக்கங்கள் உங்கள் உடலில் பல பாதிப்புகளை கொண்டு வரும் பொழுது ஒரு நாளும் சோர்ந்து போகாதீர்கள். மற்றவர்கள் எள்ளி நகையாடலாம், இவன் செய்த பாவத்தின் நிமித்தமாய் இந்த வியாதி அவனுக்கு வந்திருக்கிறது என்று சொல்லி நீங்கள் தைரியமாய் அவர்களை பார்த்து சொல்லுங்கள், எனக்கொரு தகப்பன் உண்டு, அவருடைய சித்தம் இல்லாமல் இந்த வியாதி என்னுடைய சரீரத்தை மேற்கொள்வதில்லை. உங்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அந்த வியாதி நீங்கி நான் பிழைத்தெழுந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகத்தான் இந்த வியாதியை
அவர் என்னுடைய சரீரத்திலே அனுமதித்திருக்கிறார் என்று நீங்கள் தைரியமாய் அவர்களை பார்த்து சொல்லுங்கள். சங்கீதம் 41:3 படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவேர் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இங்கே தாவீது ராஜா சொல்கிறான். சங்கீதம் 41:3 படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவேர் என்று நீங்கள் அவர்களை பார்த்து சொல்லுங்கள். உங்களை ஏளனம் பண்ணுகிறவர்களை பார்த்து, உங்களை பரிகாசம் பண்ணுகிறவர்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற என்னை கர்த்தர் தாங்குவார். என்னுடைய வியாதியிலே என் படுக்கை முழுவதையும் மாற்றி போட்டு எனக்கு பூரண சுகத்தை கொடுத்து கர்த்தர் என்னை ஒரு சாட்சியாக நிறுத்துவார் என்று. ஆமென், அல்லேலூயா. அப்படி நீங்கள் சொல்லும் பொழுது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் சரீரத்திலே ஒரு அற்புதம் சுகம் உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இன்னொரு அருமையான காரியம். அதே 2 ராஜாக்கள் 7 நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், சீரியாவின் ராஜாவாகிய பெனாதத் அவனுடைய இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு ஏற்கனவே பஞ்சத்தினால் வாடிக்கொண்டிருக்கிற அந்த சமாரியா தேசத்தை முற்றுகையிடுகிறான். அதனால் சமாரியா தேசத்திலே கொடிய பஞ்சம். அந்த வேளையிலும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்கப்படினதினால் அவர்கள் பயந்து தங்களுடைய பிராணன், தங்களுடைய ஜீவன் தப்பும்படி ஓடி போகும்படி கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாய் சீரியர் எழும்பி வருகிறார்கள். நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் யுத்தமில்லாத ஒரு வெற்றியை இஸ்ரவேல் ராஜாவுக்கு கட்டளையிடுகிறார். அதை எப்படி கட்டளையிடுகிறார்? அந்த சீரிய இராணுவத்தினர் பாளையம் இறங்கியிருந்த இடத்திலே அவர்களுடைய இராணுவத்திற்கு, அந்த சேனைகளுக்கு ரதங்களின் இரைச்சல் கேட்கும்படி, நிறைய குதிரைகளின் இரைச்சல் கேட்கும்படி, மகா பெரிய இராணுவத்தின் இரைச்சல் கேட்கும்படி செய்கிறார். அதனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? தங்களுக்குள் பயந்து, இஸ்ரவேலின் ராஜா நிறைய ராஜாக்களை தன்னோட சேர்த்துக்கொண்டு நம்ம எதிர்த்து யுத்தத்திற்கு வருகிறான் என்று சொல்லி அவர்கள் பயந்து, அவர்கள் குதிரைகள், கழுதைகள் எல்லாவற்றையும் விட்டு அவர்கள் ஜீவன் தப்பும்படி ஓடி போய் விடுகிறார்கள். அங்கே யுத்தமே நடக்கவில்லை. ஆனால் ஜெயம் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு. குதிரை எத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வேத வசனத்தின்படி இஸ்ரவேலின் சேனைகளுக்கு, கொடிய பஞ்சத்தினால் வாடிக்கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வெற்றி கிடைத்தது. அந்த வெற்றியை கூட அந்த இஸ்ரவேலின் ராஜாவும் அவன் சேனைகளும் அறியவில்லை. ஆனாலும் கூட இங்கேயும் கூட 4 குஷ்டரோகிகளை கொண்டு கர்த்தர் அந்த வெற்றியை இஸ்ரவேலின் ராஜா அறியும்படி செய்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, முதல் இந்த வெற்றியை பார்த்தவர்கள் குஷ்டரோகிகளான 4 பேர் தான். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நாம் இங்கே இருந்தாலும் பட்டினியினால் மடிந்து போவோம், பஞ்சத்தினால் மடிந்து போவோம். அதற்கு பதிலாக நம் எதிரியான சீரியருடைய இராணுவத்திற்கு போனால், அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் நாம் பிழைத்துக் கொள்வோம், இல்லாவிட்டால் அவர்கள் நம்மை கொன்றால் நாம் மடிந்து போவோம் என்று சொல்லி தைரியமாய் இஸ்ரவேலின் ராஜாவே போக பயந்த அந்த சீரியருடைய இராணுவம் பாளையம் இறங்கியிருந்த இடத்திற்கு செல்கிறார்கள். அவர்களுக்குத்தான் முதல் தெரிகிறது சீரிய இராணுவம் அங்கே இல்லை என்று. அதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நன்றாக அங்குள்ள எல்லாவற்றையும் புசித்து குடித்து அனுபவித்து அங்குள்ள பொன் வெள்ளி வஸ்திரங்களை எடுத்து ஒளித்து வைக்கிறார்கள். அப்படி செய்த பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நாம் செய்கிறது நியாயமான காரியம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், அதனால் நாம் ராஜாவிடம் போய் இதை அறிவிப்போம் என்று சொல்கிறார்கள். 2 ராஜாக்கள் 7:9 நீங்கள் வாசித்து பார்த்தால், பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாயிருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்று சொல்கிறார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் என்று அந்த 4 குஷ்டரோகிகள் தான்
இஸ்ரவேலின் சேனைகளுக்கு அந்த வெற்றியை அறிவிக்கிறார்கள். சீரியரின் இராணுவம் ஓடிப்போய்விட்டது, அங்கே யாருமே இல்லை என்று சொல்லி அந்த இராணுவம் பாளையம் இறங்கியிருந்த இடத்திற்குள் தைரியமாய் சென்ற அந்த 4 குஸ்ட்ரோகிகள் தான் அந்த வெற்றியை பறைசாற்றுகிறார்கள் ராஜாவிடம் சென்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, எவ்வளவு அருமையான காரியம் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் செய்கிறார். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். எல்லாராலும் இழிவாய் புறக்கணிக்கப்பட்ட அந்த குஸ்ட்ரோகிகளை கொண்டுதான் இஸ்ரவேலின் சேனைகளுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த ஜெயத்தை அறிவிக்கும்படி நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டார். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்களும் கூட சோர்ந்து போகாமல் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு அவரை நோக்கி உங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் எப்பேற்பட்ட வியாதியஸ்தர்களாய் இருந்தாலும் கூட கர்த்தர் ஒரு புது சுகத்தை கட்டளையிடுவார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, உங்கள் பெற்றோர்களாய் இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகளாய் இருக்கட்டும், உங்கள் உற்றார் உறவினர்களாய் இருக்கட்டும், குஸ்ட்ரோகிகளாய் அவர்கள் இருந்தாலும் கூட அவர்களை புறக்கணிக்காமல், அவர்களை நேசித்து அவர்களை முதியோர் இல்லங்களில் சேர்க்காமல், விசாரிப்பாரற்ற சியோன்களாய் அவர்களை கைவிடாமல், நம் கைவிடாத நேசரை போன்று அவர்களை நேசித்து அரவணைப்பீர்களா? இதுதான் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிற ஒரு காரியம். நம் அன்னை தெரசாவும் கூட அப்படித்தான் வாழ்ந்து கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டார்கள். ஆமென், அல்லேலூயா. இன்று உலகமே போற்றும்படியாய் அவர்கள் மரித்தாலும் அவர்கள் பெயர் இன்னும் புகழோட பெயரோட இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும்.
கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கண்களை மூடி பரலோகத்திலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுக்கலாமா? இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையுமுள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பன், எப்பொழுதும் கூட உம்மை நோக்கி பாரத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பங்களை ஏறெடுத்து கொண்டிருக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருமப்பா. வியாதியோடு போராடி கொண்டு, நான் குஷ்டரோகியாய் இருக்கிறேனே, எனக்கு இந்த தோல்வியாதி இருக்கிறதே, நான் இப்படிப்பட்ட வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறேனே, டாக்டர்ஸால் என்னை சுகப்படுத்த முடியவில்லையே என்று சொல்லி கலக்கத்தோடு கண்ணீரோடு பயத்தோடு எதிர்காலத்தை குறித்து வேதனையோடு இருக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க தகப்பன். அவர்கள் என்ன பாவம் செய்திருந்தாலும் அவர்கள் பாவங்களை எல்லாம் ஜெபிக்கின்ற இந்த நேரத்திலேயே இரத்தத்தினால் கழுவி சுத்திகரியும் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குமே ராஜா. அப்பா அம்மாக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், அவர்கள் பாவங்களை எல்லாம் நீர் கடலின் ஆழத்திலே மூடி போட்டு விட்டீர் என்று விசுவசிக்கிறோம் அப்பா. இப்ப சொல்லுங்க ராஜா, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நோயினால் போராடி கொண்டிருக்கிற நீங்கள் சொல்லுங்கள், வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற நீங்கள் சொல்லுங்கள், நமக்கு சித்தம் உண்டு, நாங்கள் சுஸ்தமாவோம் என்று. அமேன் அல்லேலூயா. இரக்கமுள்ள தேவனே, அவர்களை தொட்டு சுகப்படுத்தி நம்முடைய சுத்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, உடைய அன்பு பிள்ளைகளை, இஸ்ரவேலின் பெருமந்தைகளை, சப்ஸ்கிரைபர்ஸை, வியூவர்ஸை, உடைய வார்த்தைகளை ஷேர் பண்ணுகிற உடைய அன்பு பிள்ளைகளை, உடைய அன்பு மகள் கணவர் பிள்ளைகளை எந்த ஒரு நோயின் தாக்கம் இல்லாதபடிக்கு கர்த்தர் நீர் இரத்த கோட்டைகளை மூடியும் அரைத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. அற்புதங்கள் திரளாய் நடக்கட்டும், உடைய அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அதிசயங்கள் நடக்கட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். சல விதமான துதி கனம் மகிமை அனைத்தும் மக்கே உண்டாவதாக. நாத்துமாவே கத்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. நாத்துமாவே கத்தரை சோத்திரி, கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அமேன் அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அமேன் அல்லேலூயா, அமேன் அல்லேலூயா, அமேன் அல்லேலூயா.